கன்னியாகுமரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதையொட்டி சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிப்பதற்கு போலீசார் தடை விதித்திருக்கிறார்கள். இதனால் வார இறுதியில் அங்கு குவிந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதையொட்டி அங்கு குவிந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிப்பதற்கு போலீசார் தடை விதித்திருக்கிறார்கள். இதனால் அங்கு குவிந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிப்பதை தடுக்கக்கூடிய வகையில் அங்கு தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயல்பாகவே கன்னியாகுமரி அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் சுற்றுலா பயணிகள் வார இறுதியில் அதிகமாக குவிவது வழக்கம். இந்த சூழலில் தற்போது கடலில் இறங்கி குளிக்க முடியாத சூழலால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். முழு விவரங்களோடு செய்தியாளர் தங்கலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். தங்கலிங்கம், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக விட்டு அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு முதல் விடிய விட்டு மழை பெய்தது. இன்றும் மழை நீடித்து வருகிற காரணத்தினால் கடல் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாகவும் இருக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகாலையில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் பகுதியில் குவிந்தனர். மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை பார்க்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் கடலில் குளிக்க சுற்றுலா பயணிகளை போலீசார் கடற்கரைக்குள் அனுமதிக்கவில்லை. ஏற்கனவே குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றி வருகிறார்கள். மேலும் கடற்கரை பகுதிகளில் தடுப்பு வேலிகள் அமைத்து சுற்றுலா பயணிகள் யாரும் கடற்பகுதிகள் செல்லாமல் தடுத்து வருகிறார்கள். அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தங்கலிங்கம்.